12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.5 9ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு ராக்கெட் வெடியானது கொளுத்தும் பொழுது அது ஒரு பரவளைய பாதையில் செல்கிறது. அதன் உச்ச உயரம் 4 மீட்டரை எட்டும் பொழுது அது கொளுத்தப்பட்ட இடத்திலிருந்து கிடைமட்ட தூரம் 6 மீட்டர் தொலைவில் உள்ளது. இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைகிறது எனில் புறப்பட்ட இடத்தில் தரையுடன் ஏற்படுத்தும் எரிகோணம் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ராக்கெட் வெடி கொளுத்தக்கூடிய இடத்த ஆரம்ப புள்ளியாக வைக்கிறோம். ஆரம்ப புள்ளியிலிருந்து தீட்டா எடுக்கிறோம். அது செல்லக்கூடிய பாதை கோணத்தின் மதிப்புக்கு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அந்த புள்ளியிலிருந்து மையப்புள்ளி அதிகபட்ச உயரம் 4 மீட்டரை அடையும் பொழுது உண்டான கிடைமட்ட தொலைவு 6 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. வரைபடத்தில் 6 மீட்டர் தொலைவையும் 4 மீட்டர் தொலைவையும் குறிப்பிடுறோம். அப்போ அடுத்தது பார்த்துட்டோம்னா இறுதியாக கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடைவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 6 மீட்டர் தொலைவு இடதுபுறம் குறிச்சிருக்கிறோம். மொத்த தொலைவு 12 மீட்டருங்கிறப்ப அடுத்து ஒரு 6 மீட்டர் வலதுபுறம் குறிக்கிறோம். மொத்த தொலைவானது 12 மீட்டர் ஆகும். எனில் புறப்பட்ட இடத்தில் தரையுடன் ஏற்படுத்தும் எரிகோணம் டீட்டாவின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. இப்போ கீழே இருந்து ராக்கெட் வெடியானது மேல் நோக்கி சென்று திரும்ப கீழே விழும் பொழுது அதனுடைய பாதை ஒரு பரவளைய பாதை, கீழ்நோக்கி திறப்புடைய பரவளைய பாதையாக அமையும். எனவே தீர்வில் பரவளையம் எப்புறம் திறப்புடையது? கீழ்ப்புறம் திறப்புடையது. கீழ்நோக்கி திறப்புடைய பரவளையத்திற்கான சமன்பாடானது x² -4ay. இப்போ இந்த இடத்துல புள்ளிகளை பிரதியிடலாம். சமன்பாட்டில் இது சமன்பாடு 1 கொடுத்துட்டோம் அப்படின்னா 6, -4 என்ற புள்ளி பரவளையத்தின் மீது அமைந்துள்ளது என்ற புள்ளி பரவளையத்தின் மீது உள்ளது. இந்த புள்ளிகளை சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது எக்ஸின் மதிப்பு 6² -4 பெருக்கல் ஏயின் மதிப்பு தெரியாதான் கணக்கிட போகிற புள்ளியை பிரதியிட்டு ஒய்யின் மதிப்பானது -4, 6 வர்க்கப்படுத்தும் பொழுது 36 -+4 பெருக்கல் 4 16a. எனவே a மதிப்பு பெருக்கல்ல இருக்கக்கூடிய 16 இடதுபுறம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும் 36/16 என்பது ஏயின் மதிப்பு ஆகும். இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 4 36 நன்னாங்கு 4 16 4வது வாய்ப்பாட்டால் வகுக்கிறோம். எனவே ஏயின் மதிப்பு 9/4 ஆகும். சமன்பாட்டை அடுத்த புள்ளியை நம்ம இங்கே பிரதியிடணுங்கிற அவசியம் கிடையாது. என கோணம் தான் கேட்டிருக்குது. கோணம் என்பது dy/dx என்பது m, அதாவது m = dy/dxன்னு சொல்லலாம். இப்போ எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டில் முதல்ல ஏயின் மதிப்பு பிரதியிட்டு எழுதுவோம். x² -4 ஏயின் மதிப்பு 9/4 பெருக்கல் y 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சமன்பாடானது x² -9y. இந்த சமன்பாட்டை எக்ஸை பொறுத்து சமப்படுத்த வகையிடலாம். எக்ஸை பொறுத்து வகையிட கோணம் வேணும் அப்படிங்கிறதுனால dy/dx என்பது சாய்வுக்கு சமம். எனவே m சாய்வில் இருந்து m = tan θ எடுத்து கோணத்தின் மதிப்பு கணக்கிடலாம். முதல்ல எக்ஸை பொறுத்து வகையிட்டுட்டோம் அப்படின்னா x² xn இருக்குண்டான வகையீடு n × xn-1. இப்போ 2 முன்னாடி வந்துடும். xn-1ங்கிறப்போ 1 - 1 0 ஆகிடும். 2x மட்டும்தான் =-9. ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது 2 dy/dxன்னு எழுதலாம். இப்போ இருபுறமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா -9 பெருக்கல் dy/dx = 2x. dy/dxின் மதிப்பானது -9 பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் போயிடுச்சுன்னா வகுத்தல வந்ததுன்னா 2x/-9ன்னு எழுதிக்கலாம். dy/dx என்பது -2x/9. தேவையானது கோணம் தான். இப்போ சாய்வில் இருந்து நம்ம எப்படி கோணம் dy/dxல இருந்து கோணம் எப்படி கணக்கிடலாம்னா m = tan θவிற்கு சமம். இப்போ இந்த இடத்துல மற்றொரு புள்ளியை பிரதியிடலாம். சாய்வில் -6, -4 சாய்வின் மதிப்பு, சாய்வுங்கிறத எம்னு குறிப்பிடுவோம். dy/dx தான் சாய்வு m. அந்த dy/dxல மற்றொரு புள்ளியை பிரதியிடும் பொழுது -2 பெருக்கல் எக்ஸின் மதிப்பு -6 டினாமினேட்டர் மதிப்பு 9. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் m = 2 பெருக்கல் 6இன் மதிப்பானது 12/9. முன்னாங்கு 4 12 4ல் வகுக்கிறோம். 4 3 12 3 9. எனவே m = மதிப்பானது 4/3. m என்பது tan θவை குறிப்பிடும் சாய்வு கோணம் tan θ = 4/3. therefore இதற்கான தீர்வு
தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா, tan இன்வர்ஸ் வலதுபுறம், tan வலதுபுறம் போயிடுச்சுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 என்பது கோணத்தின் மதிப்பு ஆகும். தேங்க்யூ.